அதாவது திமுக அரசு சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை விசாரணை சிபிஐ அறிவித்தும் முதல் கட்டமாக அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் சென்றார்கள். அதன் பிறகு பல ஆர்ப்பாட்டங்கள் பல போராட்டங்கள் நடத்தியும் காவல்துறை சிபிஐ வசம் கோப்புகளை ஒப்படைக்காததை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்திய சூழ்நிலையில் அதையும் முறியடிக்கப்பட்டு இரண்டாவது முறையாக உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிற தமிழக அரசு யாரை காப்பாற்ற இந்த வேலை செய்கிறது என்று அருமை அண்ணன் விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் திமுகவை கேள்வி கேட்பாரா? அவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் தலித் தலைவராக எண்ணினாலும் கூட திருமா அவர்கள் பொது தலைவராக வந்தால் கூட கேட்பாரா? கேட்க மாட்டார். மூடர்களே, முட்டாள்களே, மக்கள்களே, அவர் கேட்க மாட்டார். அவர் இருக்கும் இடம் எங்கே? அவர் குருநாதர் யார்? மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் தான் சிபிஐ வழக்கை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் நாடுகிறது. அதை எதிர்த்து எப்படி திரும்ப அவர்கள் கேட்பார்கள்? எப்படி மக்கள் அதை நீங்கள் எண்ணுகிறீர்கள்? தவறு அல்லவா? திரும்ப அவர்கள் பொது தலைவர். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ குரல் கொடுப்பார். குரல் கொடுத்து கொண்டே இருப்பார். எந்த புண்ணியமும் இருக்காது. நீங்க திமுக ஆட்சியில் தொடர்ந்து பாருங்க. வேங்க வயலிலிருந்து, கவின் பொடுகலவிலிருந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க விசிகாவில் 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க. எடப்பாடியை தவிர விசிகாவில் 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ ஒரு குரலை எழுப்பி வைப்பாங்களா? மக்களே திருந்துங்கள். இரண்டாவது, நாடாளுமன்றத்தில் 2 எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஒரு எம்பி இந்த அண்ணன் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி ஒரு செய்தியை பதிய வைத்திருப்பார்களா? மக்களே, சாப்பிட்டுக்குன்னு சொல்றேன். நானும் விசிகாவில் பயணிச்சோன்ற முறையில சொல்றேன். நம்புங்க. அதுக்காக இதை செய்வாரு அதை செய்வாரு நம்பாதீங்க. அதாவது ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. தலைவர் திருமா மிகவும் வேதனையா சொல்றேன். நீங்க சட்டமன்றத்துல 4 எம்எல்ஏ வச்சுக்கின்னு பேசாதது வருத்தம். 2 எம்பிக்கள் இருந்து பேசாதது வருத்தம். உன் கூட்டணி திமுக அரசு மேலும் மேலும் சிபிஐ வழக்கு விசாரிக்க கூடாது, காவல்துறைக்கு அவமானம், அரசுக்கு அவமானம் அப்படின்னு மேல்முறையீடு செய்வதை நீ கண்டிக்கவில்லை என்று சொன்னால் வேண்டாம் வேண்டாம். திருமான நல்லா இருண்ணா, நீ ரொம்ப நல்லா இரு. சமத்துவ தலைவரு நல்லா இருண்ண. உன்னை எவ்வளவு மனசுல எவ்வளவு வச்சிருந்தாருன்னு கடவுளுக்கு சாட்சின. ஓகே, நன்றிண்ணா, நன்றிண்ணா, நல்லா இருண்ணா.